ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சாமுவேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த 7 நாட்களில் வரும் வாரத்தில் உங்களோட லைஃப்பில் இந்த லவ் பாண்டிங், நீங்கள் மேரேஜ் லைஃப் ஆர் லவ் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது. இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுங்க. காடோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகுங்க. நீங்கள் சேனலுக்குள்ளே என்ட்ராகும் பொழுது உங்களோட எனர்ஜி ஸ்ட்ராங்காக பதிவிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் கிடைக்கலாம். ஓகேவா? யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பைலில் உங்களுக்கு எது ரெசினேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 444. உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் இருந்தாலும் நீங்கள் வந்து பதிவிடுங்க. ஓகேவா? அடுத்த 7 நாட்களில் இந்த லவ் பாண்டிங்கில் என்ன முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாமா? இந்த ரோஸ் குவார்ட்ஸ் பிரேஸ்லெட் சூஸ் பண்ணவங்களுக்கு அடுத்த 7 நாட்களில் இடன் சீக்ரெட் மெசேஜ் என்ன வச்சிருக்காரு ஏஞ்சல்னு பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், யாருக்காவது வந்து கேள்விகள் இருக்கு அப்படின்னா உங்களோட எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட்ல வைக்கிறேன். நான் இந்த 2 பைல் பார்த்ததுக்கு அப்புறமா எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் இருக்கு. யாருக்காவது இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க எஸ்ஆர்னோ கொஸ்டின் செக்ஷன் அட்டன் பண்ணிக்கோங்க. அடுத்த 7 நாட்களில் ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன இடன் சீக்ரெட் மெசேஜ் இருக்கு அவங்க லவ் பாண்டிங்ல? ஏஞ்சல் வாங்க வாங்க வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வரும் வாரத்தில் நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கலாம். ஓகேவா? செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டாரோட எனர்ஜி, அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணணும், உங்கள் லைஃப்பை வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், இந்த லவ் பாண்டிங்கை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. உங்களோட ஏஜ் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா அபவ் 35-40 ஒரு சிலர் 40 அபவ் கூட கிராஸ் பண்ணியிருக்கலாம். மேரேஜ்க்காக நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது வந்து ஒரு மேரேஜ், அரேஞ்ச்டு மேரேஜ் மாதிரியே வருது. நாம் வந்து இப்போ லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்காக பார்த்துட்ருக்கோம். ஆனால் சில ஃபெமினைன் எனர்ஜி, டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி மாதிரி இருக்காங்க. இவங்க டிவைனோட ரொம்ப கனெக்டிவாக இருப்பீங்க நீங்கள். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் இது வந்து ஒரு செகண்ட் லைஃபாக இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லவ் பாண்டிங்கில் வந்து நிறைய என்னென்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இதை வந்து தக்க வைக்கணும், இது வந்து நல்லா நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? உங்களுக்கு இப்போ வந்து இது சம்மந்தமாக யார்கிட்டையும் பேச முடியாது. உங்களுக்கு யார்கிட்டையும் ஹெல்ப்பும் நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதை நினச்சி ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இந்த வரும் வாரத்தில் அதிகமாக வரா மாதிரி, ஸ்ட்ரெஸ் வரா மாதிரி தெரியுது. உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப நாளாக கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அது வரும் வாரத்துலேயும் தெரியுது. உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு ரொம்ப உங்களுக்கு ஒரு 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 தெளிவில்லாமல் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியலை அப்படின்னா வேற எதுவுமே காரணம் கிடையாது. இதுதான் உங்களோட உள் உணர்வு வந்து நீங்கள் வெளியில் வேணால் பாசிட்டிவாக இருக்க மாதிரி, நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து எல்லாமே என்னாலேயே செஞ்சுக்க முடியும், அப்படி ஹாஹா ஓஹோன்னுலாம் பேசுவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு யாரும் உதவி பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, தனிமைப்படுத்திட்டு இருக்கீங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் மற்றவங்களுக்காக கொடுப்பீங்க. நிறைய பேர் வந்து ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை நீங்கள் வந்து ஃபேமிலிக்கிட்ட கேட்குறதுக்கு தயக்கப்படுறீங்க. அது மாதிரி மற்றவங்க கிட்ட கேட்குறதுக்கும் தயக்கப்படுறீங்க. ஆனால் இந்த வரும் வாரம் நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் நீங்கள் கேட்கணும். ஒரு பேலன்சிங் வேணும். உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்க சொல்கிறாரு. கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. உங்களோட ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. முன்ன மாதிரி வந்து பிரிஸ்காக ஒர்க் பண்ண முடியாது உங்களால். நான் வந்து லவ் பாண்டிங்காக தான் வந்து எடுத்தேன். ஆனால் உங்கள் ஹெல்த்தை கவனிக்க சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க.
எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. லவ் லைஃப் மட்டும் கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட வேலையில கூட பிரச்சனைகள் இருக்கலாம். அத நினைச்சும் கவலைப்படுறீங்க. நீங்க மத்தவங்களுக்காகவே நெறைய செலவு அது உங்க டைம ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட எனர்ஜிய குடுத்துருப்பீங்க. மணி குடுத்துருப்பீங்க. எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் நீங்க வந்து கேட்டுக்கிறதுக்கு கேட்க மாட்டீங்க. கேட்கணும்னு சொல்றாரு. ஒரு பேலன்சிங் கொண்டு வாங்க லைஃப்ல. கொஞ்சம் உங்களால முடியலன்னா பக்கத்துல இருக்கிறவங்களோட ஷேர் பண்ண சொல்லுங்க. நீங்களே ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, நான் இதுல வந்து எனக்கு இன்னும் இன்ஃபர்மேட்டிவ் நெறைய தேவைப்படுதுன்னு எனக்கே தெரியுது. இன்னும் கொஞ்சம் மெசேஜஸ் நான் குடுக்க போறேன். நம்ம வந்து டேரோ டேக்ல எடுத்தது இது. லவர் ஆரக்கிள் கார்ட்லயே பார்க்குறேன். லவர் ஆரக்கிள் கார்ட் மூலமா ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புறாரு பார்க்கலாமா? ஏஞ்சல் சாமுவேல் ஏஞ்சல். இந்த லவர் ஆரக்கிள் கார்ட் மூலமா நான் இன்னும் கொஞ்சம் மெசேஜஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இடன் சீக்ரெட் மெசேஜ் என்ன இருக்கு இந்த லவ் பாண்டிங் பத்தி, இந்த மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்காக இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்களாப்பா? இன்னும் டெப்தா டீட்டெயிலாக எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் உங்களுக்கான மெசேஜ் என்னன்னா, நீங்க வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை, நீங்க ஒரு ஃபேமிலிக்குள்ள லாக் ஆன மாதிரி உங்க ஃபேமிலியை பத்தி நினைச்சு பயப்படுறீங்க. அதை விட்டு வெளியில வர்றதுக்கு கஷ்டப்படுறீங்க. உங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கல. உங்களோட ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்களால உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியல. அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா உங்களுக்கான ஃப்ரீடம் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. எதுவும் உன்னை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. உனக்கான வழிகள் எல்லாமே கிளியரா இருக்குன்னு சொல்றாரு ஏஞ்சல். அதை தான் இந்த லாஸ்ட் கார்ட் வழி எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேணும்னு எனக்கு தேவைப்படுது. அதனால தான் எடுத்தேன் நான். என்ன உனக்கு வேணுமோ அது நான் வந்து செஞ்சு தருவோம். நீ வந்து கேளு, ஓகேவா? உன்னோட பாதை கிளியரா இருக்கு. உன்னை யாரும் வந்து நீ இப்படிதான் இருக்கணும், நீ இதைத்தான் செஞ்சு ஆகணும்னு சொல்லி யாரும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. நீ ஒரு சில பேருக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் திருமண வாழ்க்கையில இருக்கீங்க, இல்லை அந்த பந்தத்துல வந்து நீங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு சில நிபந்தனைகள் யாராவது உங்களை வந்து போட்டு ஸ்ட்ரெஸ் பண்றாங்களா? நீங்க வந்து சொசைட்டிக்காக ரொம்ப, அதாவது மற்றவங்க என்ன நினைப்பாங்க, சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரிலாம் நினைச்சு நீங்க உங்க லைஃப் யாரோ சம்படி நீங்க வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலிக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதுதான் தெரியுது. அதுக்கு தான் என்ன கொடுக்குறாருன்னா, இந்த வாரம் ஒரு சரியான முடிவெடு. உனக்கான ஃப்ரீடம் கிடைச்சாச்சு. நீயா எதையும் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கான வழி கிளியரா இல்லை அப்படின்லாம் நினைச்சு கவலைப்படாத. நீ வந்து சிறகடிச்சு பறக்கலாம். உங்களுக்கு வானம் ஓப்பனா திறந்திருக்கு. ஓகே, உங்க லைஃப்பை நீங்க வாழுங்க. மற்றவங்களோட எண்ணங்களுக்கு நீங்க உங்க லைஃப்பை வந்து பலி கொடுக்காதீங்க. தட்ஸ் இட். இந்த ரீடிங் பார்க்குறவங்க, அந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க, ஒரு சில மக்கள் வந்து நீங்க ரொம்ப வெல் செட்டில்டு பீப்புள், நல்ல ஒரு பேக்ரவுண்டு, அதாவது உங்களோட அந்த ப்ரொஃபஷ்னல் லைஃப் ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக இருக்கும். உங்களோட இந்த எனர்ஜியை வந்து நீங்கள் தாராளமாக மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அன்பு, பாசம், அது மணியாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஒரு ஸ்ட்ரென்த், நீங்கள் உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்னு ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாதிரி ஒரு குயின் எனர்ஜியில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்லது இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. இமேஜின் ஆல் அன்வான்ட் தாட்ஸ் டிசால்வ் இன்டு லைட், கிரியேட்டிங் ரூம் ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் ஃபார் யுவர் லைஃப். எஸ், நீங்கள் வந்து இந்த வாரம் உங்களுக்கான கதவுகள் திறந்து விட்டது, எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அது வந்து லவ் லைஃப், இந்த மாதிரி ஒரு நல்ல திருமண வாழ்க்கை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் சொல்கிறார். நீங்கள் அதுக்கான ஒரு கிராட்டிடியூட் பண்ணுங்க, அஃபர்மேஷன் சொல்லணும், அதைத்தான் சொல்கிறாரு. ஓகேவா? கிரியேட்டிங் ரூம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் ஃபார் யுவர் லைஃப். ஓகே, நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான அந்த கதவுகள் திறக்கும். மேக்னெட்டிக் அண்ட்
டிடாக்டிவ் குவாலிட்டி சரவுண்ட்ஸ் யூ அட் ப்ரெசன்ட் என்ஜாய் இட். ஒரு சில மக்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, அதாவது நீங்கள் வந்து ஒரு செலிப்ரேஷன், உங்களுக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் இல்லைன்னா மேரேஜ் வந்து அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இந்த வரும் வாரத்தில் இருக்குது. சந்தோஷமாக உங்களோட பவுண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறீங்க. லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க நெக்ஸ்ட் லெவல் திருமணத்துக்கு கொண்டு போகிறீங்க. ஓகேவா? அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க, சில ஃபீமேல் எனர்ஜிஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட நபரோட ஒரு இணக்கமாக இருக்க முடியல, ரொம்ப வந்து கஷ்டப்படுறீங்க, இந்த உறவை வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க. When you pass from this world, you take nothing with you but your soul and the memories you have shared with those who love. What a beautiful things, huh? பியூட்டிஃபுல் மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. இதுக்கு மேலே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம வந்து என்ன வேலைக்காக வந்தோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். நல்ல ஒரு, அதாவது இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த சோல் வந்து எதை கொடுத்துட்டு போகுதுன்னா, நம்மளை வந்து விரும்புகிறவங்களுக்கு நம்மளோட அன்பு பாசம் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு, அதுதான் அந்த ஒரு குட் திங் தான், நல்ல கர்மா தான் அங்கே இருக்கும். ஓகேவா? உங்களோட நினைவை உங்களை நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் வரணும், அதுதான் நம்ம கொடுத்துட்டு போகிறது. வேற ஒன்றும் எடுத்துகிட்டு இந்த உலகத்துலேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க? இங்கே ஏர்ன் பண்ணுறதெல்லாம் இங்கே தான் விட்டுட்டு போகணும். எடுத்துகிட்டு போகிறது மன நிம்மதி, நிறைவு, இதுதான். ஓகேவா? நான் அதனால தான் சொல்வேன், நம்மளோட சேனலில் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் அட்டன் பண்ணாலும், மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ், உங்களோட விஷயங்கள், உங்களுக்கு நிறைய தடைகள் இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்வேன் நான். உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது ஜாப் சம்மந்தமானது, இல்லை பிஸ்னஸ், ஃபைனான்ஸ், வாட் எவர் இட் இஸ், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மனம் சரியாக வேலை செய்யணும், உடல் சப்போர்ட் பண்ணணும். உடலும் மனமும் சப்போர்ட்டிவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா, இவங்க 2 பேருமே ஒரு ஃப்ரீக்குவன்சியில் அலைனாக இருக்கும் பொழுது ஆன்மாவுக்கான பலம் வரும். ஆன்மா பலம் தான், அதுக்காக தான் இந்த பிறவியே இறைவன் கொடுத்தாரு. இல்லைன்னா பல பிறவிகள் நீங்கள் எடுத்து இப்பயாச்சும் இந்த பிறவியில் இந்த இதில் இருக்கீங்க, சுச்சுவேஷனில் இந்த நல்ல விஷயங்களை காதில் வாங்கி நல்ல பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா, அடுத்த பிறவினாலும் இதை விட பெட்டரான பிறவியை கொடுப்பாரு. இல்லை இந்த பிறவிலே மற்றவங்களுக்கு நம்ம வந்து நிறைய தொல்லைகள், தொந்தரவுகள், பேட் கர்மா சேர்க்கும் பொழுது அடுத்த பிறவி மனித பிறவியை கிடைக்கணும் நிச்சயம் கிடையாது. அப்படியே மனித பிறவி பிறந்தாலும் வேற ஏதாவது ஒரு என்ன பாசிட்டிவான சூழ்நிலையில இல்லாமல் நெகட்டிவான சூழ்நிலையில மாட்டிட்டு கஷ்டப்படுவீங்க. அதனால அவேரா இருங்க. இது ஒரு சிலருக்காக சொல்றாங்க. அதனால பேட் கர்மா பண்ணாதீங்க. ஓகேவா? அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த மெசேஜ் பார்க்குறவங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கவங்க, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான ஒரு மெசேஜை அவர் கொடுத்துருக்குறாரு. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? ஹெல்ப் கேளுங்க, ஹெல்ப் கிடைக்கும். ஓகே, சரி. இதுதான் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஃப்யூச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களோட லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, எந்த மூமெண்ட்டில் அவங்க வந்து உங்ககிட்ட வருவாங்க, இது அரேஞ்ச் மேரேஜாக இருக்குமா இல்லைனா லவ் மேரேஜாக தான் அமையுமா, எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கன்சல்டேஷன் எடுத்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து டைரக்ட் விசிட்டும் நான் கொடுத்துருக்கேன். அம்மனோட அருள்வாக்குன்னு சொல்லிட்டு அது வந்து டைரக்ட் விசிட்டில் கூட நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு இப்போ நம்ம ஃபைல் 2 பார்க்கலாம். இந்த ஸ்டார் சூஸ் பண்ணவங்களுக்கு, எல்லோ ஸ்டார் சூஸ் பண்ணவங்களுக்கு அடுத்த 7 நாட்களில் என்ன ஒரு இடன் சீக்ரெட் மெசேஜ் வச்சுருக்காரு ஏஞ்சல். 3 கார்டு தனியாக வந்துச்சு. ஏஞ்சல் என்ன சொல்ல விரும்புகிறாரு இந்த ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்குன்னு பார்க்கலாமா? அடுத்த 7 நாட்களில் உங்களோட லவ் பாண்டிங்கில் நடக்க போகிற ஒரு அற்புதமான மாற்றம் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு. வாவ், சன் கார்டு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டியெல்லாம் அதிகமாக இருக்கும். நீங்கள்லாம் ஒரு குடும்பத்தை ஏற்று நடத்தக்கூடிய அந்த ஒரு டேலண்ட், அந்த ஒரு பவரில் தான் இருப்பீங்க. இந்த வரும் வாரம் ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த லவ் பாண்டிங்கில் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவீங்க.
நீங்க விரும்புற மாதிரி ஒரு நல்ல நபர் உங்க லைஃப்ல வரப்போறாங்க. சன் காட் வந்திருக்காங்க. சில பேர் நியூ பிகினிங்ஸ், நியூ பார்ட்னர் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பார்ட்னர் உங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியவரா இருப்பாரு. சன் காட் வந்துட்டு அதனால இந்த பைல் 2க்கு இந்த பிரைட்னஸ், இந்த ஸ்டார். ஓகே, சில பேருக்கு குரு பலன் வந்திருக்கும். உங்களுக்கு வந்து அந்த குருவோட பார்வை உங்களோட அந்த ராசிக்கு வந்திருக்கலாம். சில பேர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமா இருப்பீங்க. உங்களுக்கு அந்த குருவோட பார்வை கிடைச்சிருக்கும். அதனால இந்த கரெக்டா அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுது. உங்களுக்கு இது வந்து ஒரு சிலருக்கு வந்து காலம் தாமதிச்சு வந்து இந்த வரன் அமையும். ஓகேவா? நீங்க வந்து இது ஒரு செகண்ட் லைஃபா கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு செகண்ட் லைஃப் மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு வந்து கல்யாண நேரமே தள்ளி வந்திருக்க மாதிரி தெரியுது. ஆல்ரெடி ஏதோ ஒரு ஃபெயிலியர், 1 or 2 ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்க மேரேஜ் பண்ணலன்னா கூட ஒரு லவ் லைஃப்ல ஏதோ சம்திங் நீங்க வந்து நடந்திருக்கு உங்களோட ப்ரீவியஸ் இதில் பாஸ்ட் லைஃப்ல. இப்போ வந்து ஒரு நியூ லைஃப் பிகினிங்ஸ் வேணும்னு கேட்குறீங்க. இது வரும் வாரம் நீங்க வந்து ப்ரேயர் அதிகப்படுத்துங்க. நீங்க வணங்குற அந்த இஷ்ட தெய்வம், குலதெய்வம், காடஸ், ஏஞ்சல்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளியரா சொல்லுங்க. இது ஒரு சிலருக்கு உங்களுக்கு கேட்கவே தெரியல. ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு எந்த விஷயம்தான் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்த கிளியரா சொல்லுங்க. அதை வந்து 10 விதமா பேசுறது ஒரு சிம்பிளா எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமையணும்னா அப்படி கேட்கணும். அதை விட்டு எனக்கு நல்லா இருக்கணும், அது ஒரு பொதுவா கேட்காதீங்க. என்ன வேணுமோ அதை தெளிவா கேளுங்க. உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ்லாம் வந்து ப்ரொடெக்ஷன்ல இருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ஸோ நீங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகணும்னு அவசியம் இல்லை. நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துட்டு அதாவது இனி வந்து என்ன நடக்குது நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம். நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும். நீங்க வந்து ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் கேட்குறீங்க, இல்லை வந்து இப்போ இருக்கிற இந்த லைஃப்பை நீங்கள் வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் வந்து எப்படி வந்து உங்ககிட்ட இருக்க சில மிஸ்டேக்ஸ் என்ன உங்களை அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வரும் வாரம் வந்து நீங்கள் எதுக்குமே வந்து விட்டு கொடுக்காதீங்க. டோன்ட் நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். உங்களை தயாராக வச்சுக்கோங்க. ஏன் நான் இந்த எமோஷனல் லாக்ல வரேன், எதனால இப்படி நடக்குது, அதுக்கான ரெமிடி எடுங்க, அதுக்கான தீர்வை பிடிங்க. அதுதான் இந்த வரும் வாரம் ஒரு சிலருக்கு கொடுக்குறாரு. உங்களோட சூழ்நிலையை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க, இது ஒரு சிலர். அண்ட் ஒரு சிலர் வந்து இந்த வரும் வாரத்துல இதுல இருந்து வெளியே வர போறீங்க. ஒரு திடீர்னு உங்களுக்கு ஒரு டிராவல் ஏற்படலாம். அந்த டிராவல் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஒரு பார்ட்னரை கூட நீங்க மீட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சில பேர் வந்து உங்களுக்கான பார்ட்னர் வருவாங்க, அவங்க கிட்ட உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் கூட நீங்க வந்து ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து நீங்க அந்த பார்ட்னரா வரக்கூடியவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட், நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் அவங்க கூட. ஓகேவா? ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு சக்சஸான ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு இதுல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் ஏற்பட போகுதுன்னு சொல்றாரு. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? சில பேருக்கு டிராவல்ஸ் ஏற்படும். அப்போ நீங்க அந்த நபரோட ரொம்ப வந்து உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் கூட நீங்க சொல்வீங்க. இது ஒரு புதிய உறவு உங்க லைஃப்ல வந்திருக்கலாம். இந்த வரும் வாரம் இல்லைன்னா நீங்க மீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது ஃபியூச்சர் மாதிரி தான் காமிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த வரும் வாரம் இதுதான் உங்களோட இடன் சீக்ரெட் மெசேஜ். கண்டிப்பா அவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன். உங்களுக்கும் வந்து இந்த பாண்டிங்ல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய நபரா உங்க லைஃப்ல வருவாங்க. இப்ப நம்ம லவர்ஸ் ஆரக்கல் கார்ட்லயும் பார்க்கலாம். ஃபர்தரா உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு ஏஞ்சல், சாமுவேல் ஏஞ்சல். உங்களுக்கு பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃபர்தர் மெசேஜ் ஏதாவது இருக்காப்பா?
ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்குள்ள சில பாஸ்ட் பற்றின ஒரு விஷயத்தெல்லாம் ரொம்ப குழப்பிக்கிறீங்க, தெளிவில்லாமல் இருக்கீங்க. அந்த ஏற்றுக்கிற மனப்பான்மையை வளர்த்துக்க சொல்கிறார். இந்த வரும் நீங்கள் வந்து இந்த பாஸ்ட்லேருந்து ரிலீஸ் ஆகணும். தெரியுதா? உங்களை வந்து உங்களோட அந்த மனசுக்கு வந்து தைரியத்தை கொடுங்க. சில பேர் வந்து உங்களோட நபர் கூட ஒரு ரீயூனியனுக்காக நீங்கள் கேட்குற மாதிரி தெரியுது. அப்படின்னா 2 பேருமே வந்து என்ன விஷயம் இதுக்கு வந்து காரணமாக இருக்குது, அதை ஏற்றுக்கோங்க. அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி அது நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதனால சில பேர் பிரிஞ்சிருக்கீங்க. ரீயூனியன் பற்றி கேட்குறீங்க. ரீயூனியன் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நடக்கிறதுக்கு 2 பேர்கிட்டயுமே அந்த ஏற்புதல் அப்படிங்கிறது ஒன்று இல்லை. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அந்த வந்து மிஸ் பண்ணுறீங்க. எந்த இடத்துல அது மிஸ் ஆச்சுன்னு நீங்கள் 2 பேரும் ஃபைன் பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். ஓகேவா? எஸ். சில பேர் பைல் 1 பார்க்குறவங்க பைல் 2 கூட சூஸ் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு வேலை, அதாவது நீங்கள் செய்கிற அந்த பொசிஷன்லாம் ரொம்ப பேஷனேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ப்ரைவேட்டில் இருந்தாலும் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. உங்களுக்கான வாழ்க்கையோட முடிவை இந்த வரும் வாரம் நீங்கள் எடுக்கணும். என்ன வேணும் உங்களுக்கு, அது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் நியூ நபர் வேணும், உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும்னு கேட்டிங்கன்னா நல்ல பார்ட்னர் வருவாங்க. சன்காடே வந்துட்டார், அப்புறம் என்ன? ஆமாம் பாருங்க பாருங்க, பைல் 1 சூஸ் பண்ணவங்க பைல் 2 சூஸ் பண்ணி பார்க்குறீங்க. 2 கார்டுமே அதே கார்டு தான். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு வந்த அதே கார்டு வந்திருக்கு. அன்வான்ட் தாட் எல்லாம் வந்து டிவைன் லைட்டில் அப்படியே சரண்டர் பண்ணுங்க. டிசால்வ் ஆகுது, அதில் வந்து இமேஜின் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஹீல் பண்ண சொல்கிறாரு. உங்களுக்கான நல்ல பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் லைட் கிட்ட, டிவைன் எனர்ஜி கிட்ட கேளுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ், நியூ பார்ட்னர். அதுதான் இதை வச்சே சொன்னேன். அதுக்கான கார்டு தான், 2மே அந்த கார்டு தான். பைல் 1க்கு வந்த அதே லவர் ஆரக்கல் கார்டு வருது. அப்போ அந்த பைல் 1 பார்த்தவங்க அப்படியே பார்க்குறீங்க. நான் தான் சொன்னேன்னு, நீங்கள்லாம் டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி, டிவைனோட கனெக்டிவாக இருக்க ஒரு நல்ல ஒரு பயங்கர அந்த இது இருக்குது, பாசிபிலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்குது, டிவைன் பவர் இருக்குது, உங்ககிட்ட கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு உங்களோட லவ் சக்ஸஸ் ஆக போகுது இந்த வரும் வாரத்தில். அது வந்து நீங்கள் கொண்டாட போகிறீங்க, என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி கூட தெரியுது. செலிப்ரேஷன் பண்ணுவீங்க. சரண்டர், a time we must surrender the old. yes, ட்ரஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து சரண்டர் பண்ண மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரண்டர் பண்ண சொல்கிறாரு. இந்த வரும் வாரத்தில் நீங்கள் சரண்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நல்ல விஷயங்கள், அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகும். at time we must surrender the old before something new can enter our lives. let go and all will work out. அப்படின்னா நீங்கள் வந்து லெட் கோ பண்ண மாட்டேறீங்க, பழசு பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க, அதையே பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம ஏஞ்சலோட மெசேஜ் பார்க்கும்போது 10 நிமிஷம் பாசிட்டிவாக இருக்கிறது, அதுக்கப்புறம் போய் 24 ஹவர்ஸும் நெகட்டிவாக தாட் திரும்பி 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 அந்த நெகட்டிவ் விஷயங்களை நினைக்கும் பொழுது திரும்ப நீங்கள் அதே தான் அட்ராக்ட் பண்ணிக்குவீங்க. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். ஆனால் நீங்கள் அதை எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணி நம்புறீங்க? நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறீங்களா? ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன், நான் பாசிட்டிவாக தான் இருப்பேன் இனிமேல் அப்படின்ட்டு. ஓகே, நம்புங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அக்கர் த்ரூ அக்செப்டன்ஸ். ஒன்ஸ் யூ அக்செப்ட் த கரண்ட் சுச்சுவேஷன், இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம். நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறத பற்றி நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். கரண்ட்டில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, இதெல்லாம் எப்படி மாறுமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்மக்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டு அவங்களோட லைஃப்பில் நடக்கிற மேஜிக் மிராக்கெலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? நான் எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஏன்னா சில விஷயங்களை வந்து டெக்ஸ்ட்டில் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆடியோ மெசேஜில் அனுப்புகிறாங்க. எல்லாருக்கிட்டையும் நான் வந்து ப்ரைவசி பார்க்குறேன்.
எல்லாரும் அதை வந்து கொடுத்துட மாட்டாங்க டக்குன்னு. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ப்ரைவசி இருக்கு இல்லையா. ஸோ யாருக்கெல்லாம் உங்களுக்கும் அப்படியும் நான் சில பேர் வந்து கொடுக்குறாங்க அவங்களோட கிராட்டிடியூடு. நீங்கள் வந்து யூடியூப்ல வந்து நீங்கள் சொல்லுங்க மேம், நீங்கள் சேனலில் போடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போது நான் வந்து அதை உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ கூட ரீசெண்டாக நிறைய பேருக்கு அந்த மேஜிக் மிராக்கிள் அவங்க அவ்வளோ அவ்வளோ ஒரு டெட் எண்டில் இருக்கிறாங்க. ஆனால் சிஸ்டத்தை நம்பினாங்கன்னா, டிவைனை சரண்டர் பண்ணும் போது, குரு கிட்ட சரண்டர் பண்ணும் போது உங்களுக்கான வழிகள் எல்லாம் திறக்கும். நீங்க போராடினீங்கன்னா அது வந்து, ஏன்னா நீங்க கர்மா பேஸ்ல நீங்க லோயர் எனர்ஜில உட்காந்துட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அது அப்படிதான் இருக்கும். ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆகுங்க. குருவோட அந்த எனர்ஜில வந்தீங்கன்னா, குருமார்களுக்கு வந்து என்னன்னா அந்த கர்மா அப்படிங்கிறது குட் கர்மால நீங்க இருப்பீங்க. உங்களோட லோயர் எனர்ஜி எல்லாம் வந்து ஹையரா மாறும். லோயர் எனர்ஜில இருக்கும் போது உங்களுக்கு இந்த கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்து நீங்க பயப்படுறீங்க, சரண்டர் பண்ண மாட்டீங்க. கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்து நீங்க சரண்டர் பண்ணீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி இந்த வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறாரு. கரண்ட் சுச்சுவேஷனை நினைச்சு கஷ்டப்படுறீங்க, இதுதான். இந்த பைல் 2க்கு வந்து பைல் 1 பார்த்தவங்களும் இந்த பைல் 2 சூஸ் பண்ணிட்டு பாக்குறீங்க. உங்களுக்கான மெசேஜஸ் நெக்ஸ்ட் சில கைடன்ஸும் கொடுத்தாரு. இது எல்லாருக்குமே பார்க்குறவங்களுக்கு ஓகேவா. இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும், இல்லை பர்டிகுலராக இந்த எமோஷனல் லாக்லேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த எமோஷ்னல் ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, ஏஞ்சல்ஸ் மூலமாக அந்த எமோஷ்னல் லாக்ஸ் வந்து வெளியில் அனுப்புறதுக்கு உங்களுக்கான பாசிட்டிவான கதவுகள் திறக்கும் அப்படிங்கிறதுக்கு, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி அதை வந்து இது பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கணும், தேவையில்லாத நெகட்டிவ் தாட் எப்படி வெளியே விடணும், எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கிளாஸில் கிடைக்கும். இந்த கிளாஸ் கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் ஃப்ரீயாக பண்ணுறேன் ஓகேவா. 1/2 hour உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் ஃப்ரீ புக்கிங் இருக்குது. யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த ஃபுல் மூன் டே வருது இல்லையா, இந்த மந்த்ல எண்டிங்கில் வருது ஃபுல் மூன் டே 29th நினைக்கிறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டேரோட் ரீடிங் கன்சல்டேஷன் ஃப்ரீயாக பண்ணுறேன். அது நீங்கள் பிஃபோராக புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். சரியா. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்த. யாருக்காவது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட அவங்க வந்து அவங்க லைஃப் பர்பஸ் என்ன, அவங்க லைஃப்பில் என்ன எதனால் இந்த இதில் இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இல்லை உங்களுக்கே அந்த டவுட் இருக்குது, ஒரு வாட்டி ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளாஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம் ஓகேவா. கன்சல்டேஷன் ஃப்ரீயாக வருது, டேரோட் ரீடிங் அண்ட் கன்சல்டேஷன் ரெண்டுமே சேர்த்து தரேன். ஓகே சரி, காட் பிளஸ் யூ. குரு சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஸ் ஆர் நோ கொஸ்டின் பார்க்கலாம். உங்கள் மனதில் என்ன கேள்விகள் இருக்கோ அதை வந்து நீங்கள் சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட கேளுங்க. நீங்கள் மனதில் நிறுத்தினீங்கனாலே அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நீங்கள் மனதில் நிறுத்தின கேள்விக்கு எஸ் ஆர் நோ என்ன பதில் கொடுக்குறாரு பார்க்கலாமா. எஸ் கார்டு கொடுத்துருக்குறாரு. லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. சந்தோஷமா, ரொம்ப பாசிட்டிவான கார்டு. கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப் வேணும், நல்ல ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் ரொம்ப டெப்த்தாக எனக்கு இப்போ திருமணமானவங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கேள்விகள் உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் நல்ல பாண்டிங் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து இணக்கமாக இருக்கணும், ரீயூனியன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நியூ லைஃப் கேட்குறீங்க, நியூ பார்ட்னர் வேணும்னு கேட்குறீங்கனாலும் உங்களுக்கு உங்களோட அதாவது உங்களோட ஹார்ட் சக்கரா நல்லா இருக்குச்சு, உங்களோட ஹார்ட் சக்கரா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய நபர் உங்கள் லைஃப்பில் வருவார். புரிஞ்சா? தேங்க் பண்ணுங்க ஏஞ்சலுக்கு. எவ்வளோ அழகாக உங்களுக்கு நான் வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் சொன்னேன், அப்புறமா எனக்கு டக்குன்னு அது ஞாபகம் இல்லை. அப்புறம் முடிக்கும் போது பார்த்தோன்னா ஆமாம் எஸ்ஆர் நோ கொஸ்டின் வச்சுருந்தோம், டக்குன்னு இன்ட்யூஷன் வந்தது. அந்த இன்ட்யூஷன் வந்தது எடுத்து பார்த்தா உங்களுக்கான அந்த மெசேஜ் தான். எவ்வளோ அக்யூரேட்டாக கொடுக்குறாரு பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே பொருந்தி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல பதிவிடணும் ஓகேவா. யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃபுல் மூன் டே, நியூ மூன் டேலாம் வரும்பொழுது ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்கிறேன்.
அந்த கிளாஸ் கற்றுக்கிறவங்களுக்கு கன்சல்டேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கேன். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் வித் டேரோட் ரீடிங் ரெண்டுமே ஃப்ரீயாக கொடுக்குறேன் அதுக்கு. ஏன்னா நீங்கள் உங்களோட லைஃப்பில் என்ன ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்கு, எதனால் இந்த சுச்சுவேஷன் இருக்குது, எப்படி உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரி சப்ஜெக்ட் கொடுக்க போகிறோம், எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கிளாஸ்க்கு இது பண்ணலாம், கற்றுக்கலாம். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.